முன்னாடி நின்று பயந்தா நடிக்க முடியாது. ஒரு பேச்சு பெரிய அவையில நின்று பேச பயந்தா பேச முடியாது. ஆட வேண்டிய அவையில போய் ஆட பயந்தா ஆட முடியாது. என்ன சைக்காலஜி. அதனாலதான் வள்ளுவர் வினை திட்டம் என்பது ஒருவன் மனத்திட்டம். ஒவ்வொருத்தவங்களும் புதிய புதிய விஷயங்களோட வருவாங்க. புதிய விஷயம் யாருமே கேட்காத விஷயங்கள் இங்க விவாதிக்கப்படும். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை ஒன்று மணிகண்டன் சொல்லுவார். இன்னைக்கு என்ன நடந்துச்சு, பெட்ரோல் எப்படி கலப்படம் பண்ணலாம், எங்க எப்படி கலப்படங்கள் நடக்குது, சிங்கப்பூர்ல தமிழர்கள் அடிக்கிறாங்கன்னதும் ஏன் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத கொண்டு வந்து பேசுறாங்க. அது எங்கிருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது, அதனுடைய விதை என்ன. இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் பாத்தீங்கன்னா தான் என்ன நினைக்கிறோம், நான் என்ன செய்யறோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லாமல் சொல்லுகிற விஷயம் எப்படி கரெக்டா இருக்கா, என்ன நினைக்கிறோம், அது ஜாதகம் எப்படி சொல்றது, சதாச்சாரம் சொல்றது, ஆன்மீகத்தினுடைய கூறுகள் எப்படி இருக்கும். வீரபத்ரன் பேசுவார், எனக்கு தமிழே தெரியாதுன்னு சொல்லிட்டு நல்ல நல்ல விஷயங்கள் எப்படி மனிதாபிமான எண்ணங்களா இருக்கு குருபாதம் பேசுவார். இது நான் நடத்துற அரங்கம் கிடையாது, நாங்கன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி கிடையாது. இது நடத்துறது பாத்தீங்கன்னா வருகிற 10 பேர் ரெகுலரா வரக்கூடியவங்க ஒரு 15 பேர் இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்த ஏன் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, நமக்குள்ள அந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம பர்சனாலிட்டியா மாறணும் அப்படின்னா, ஏன்னா மலை கூட போகும்போது ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றது நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது கடைபிடிக்கும் பொழுது அது நம்மளோட கான்சியஸ்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல அதை ரொம்ப ஆழமா பதிஞ்சிடும். நாம அதை மறக்க மாட்டோம், அது நம்மளுடைய ஆளுமையா மாறிடும். அதனால அது ஒரு மண்டலம் கடுமையா விரதம் இருந்து அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். ஆனா அந்த மண்டலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. அது வரைக்கும் நல்லா சாப்பிடாம இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா விரதம் இருப்போம். பேச்சு பயிலரங்கத்துடைய இந்த 200வது வாரம் அப்படின்னா உங்களை 200 வாரத்துக்கு உங்களை டிசிப்ளின் பண்ணிருக்குன்னு அர்த்தம். 200 வாரத்துல உங்களை டிசிப்ளின் பண்ணிருக்கு. அப்ப எத்தனை சிந்தனை உங்களுக்குள்ள போயிருந்திருக்கணும். என்னுடைய கவிதை தொகுப்புல இருந்து 2 வார்த்தைகளை நான் அவரை வாழ்த்தி ஆகணும். ராமன் சார, விளக்காக நான் ஒளியாக நீ இருக்கின்ற போது இருளேது வாழ்வில். நண்பர்களும் காதலர்களும் பொழுதுபோக்கிற்காக கூடி கலைகிற இடமாக மட்டும் இன்றைக்கு பூங்காக்கள் இல்லை. அதனையும் தாண்டி பேசும் கலை வளர்க்கும் இடமாகவும் திகழ்கிறது. அந்த சமூக பணியை செய்வது திருவிக பேச்சு பயிலரங்கம். திருவிக பேச்சு பயிலரங்கம் முதலாக செனாய் நகரில் உள்ள திருவிக பூங்காவில் 2003ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கப்பட்டது. திருக்குறள் பா. தாமோதரன் அவர்களை தலைமை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு பல நண்பர்கள் ஒன்று கூடி தொடங்கியதுதான் இவ்வமைப்பு. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நண்பர்கள் அனைவரும் கூடி பழகி புதிய புதிய செய்திகளையும் சிந்தனைகளையும் பகிர்ந்து கொண்டு குடும்பம் என்கிற எல்லையை தாண்டி வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு நவீன முயற்சியாகவே இது முதலில் தொடங்கப்பட்டது. இதற்கு முன்னமே லண்டன் டைடல் பார்க்கில் இது போன்ற ஒரு முயற்சி வெற்றி கண்டுள்ளது என்பது அறியத்தக்கதே. அதனை முன்மாதிரியாக கொள்ளவில்லை என்றாலும் தன்மைகள் பெரும்பாலும் ஒத்திருப்பதை காணலாம். திருவிக பேச்சு பயிலரங்கத்தில் எவ்வித நுழைவுக் கட்டணமும் இன்றி வருவோர் அனைவருக்கும் 5 மணித்துளிகள் வழங்கப்படுகிறது. அரசியல் மதம் சார்ந்த சாடல் எதுவுமின்றி இயல்பான தமிழில் பேசலாம். சாதி மதம் மொழி இவற்றை கடந்து சந்திக்கவும் ஒன்றை பற்றி சிந்திக்கவும் உள்ள அமைப்பு இது ஒன்றே ஆகும். பண்பட்ட பேச்சு வளமான வாழ்வு, இதுவே இவ்வமைப்பு எட்ட நினைக்கிற நோக்கமாகும். கடந்த 9 ஆண்டுகளில் இவ்வமைப்பு வளர்ந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பூங்காக்களில் செம்மையுடன் நடைபெற்று வருகிறது. இவ்வமைப்பு சென்னையில் உள்ள அனைத்து பூங்காக்களிலும்
உருவாக்கப்படும் போது மனித சமுதாயம் உயர்ந்த நோக்கோடும் நிலைத்த ஒற்றுமையுடனும் உன்னதமான அமைதியோடும் திகழும் என்பது நிதர்சனமான உண்மை. செனாய் நகரில் உள்ள திருவிக்க பூங்கா மையக்கிளையின் அமைப்பாளர் திரு க கோபிநாத், நெறியாளர் ப தாமோதரன் ஆகியோர் 550 வாரங்களை கடந்து தொடர்ந்து தொய்வின்றி நடத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வரராவ் பூங்கா கிளையின் அமைப்பாளர் திரு ஏசி ரங்கசாமி அவர்களும் பொருளாளர் திரு யு நாராயணசுவாமி அவர்களும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை நடத்துகின்றனர். இது 400 வாரங்களை கடந்து நடந்து கொண்டுள்ளது. 3வது கிளையை தியாகராய நகர் நடேசன் பூங்காவில் அதன் அமைப்பாளர் வழக்கறிஞர் திரு ஆ மகாராஜன் அவர்களும் பொறுப்பாளர் திரு க முயற்சி முருகேசன் அவர்களும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் 9 மணி வரை 200 வாரங்களை கடந்தும் நடத்தி வருகின்றனர். 4வது கிளையை கில்நகர் மாநகராட்சி பூங்காவில் அதன் அமைப்பாளர் திரு சீனிவாசன் அவர்களும் பொறுப்பாளர் திருமதி வனபூசணம் அவர்களும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை 6 மணி முதல் 8 மணி வரை 200 வாரங்களை கடந்தும் நடத்தி வருகின்றனர். 5வது கிளை மேத்தாநகர் ஞானதர்சன் அமைப்பில் பார்வையற்றோருக்கான சிறப்பு கிளையாக செயல்படுகிறது. இதன் அமைப்பாளர் திரு சு ராமமூர்த்தி அவர்களும் பொறுப்பாளர் திரு கரவொளி ஏ கார்த்திகேயன் அவர்களும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை 100 வாரங்களுக்கும் மேலாகவும் சிறப்பாகவும் நடத்தி கொண்டு வருகின்றனர். 6வது அரங்கமாக அறிஞர் அண்ணாநகர் கோபுர பூங்கா கிளையில் அதன் ஒருங்கிணைப்பாளர் திருக்குறள் மு பாஸ்கரன் அவர்களும் பொறுப்பாளர் கவிஞர் வசந்தகுமார் அவர்களும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை நடத்தி வருகின்றனர். 7வது அரங்கமாக பெரம்பூர் முரசொலிமாறன் மேம்பால பூங்கா கிளையில் அதன் அமைப்பாளர் திரு பூபதி அவர்களும் பொறுப்பாளர் வழக்கறிஞர் அக்னி அவர்களும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் 9 மணி வரையும் சிறப்புடன் 25 வாரத்திற்கும் மேலாகவும் நடத்தி வருகின்றனர். 8வது அரங்கமாக பட்டினப்பாக்கம் பூங்கா கிளையில் அதன் அமைப்பாளர் திரு பிச்சை அவர்களின் பொறுப்பில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி முதல் 9 மணி வரையும் சிறப்புடன் 10 வாரத்திற்கும் மேலாக நடத்தி வருகின்றனர். 9வது அரங்கமாக ஜெய்நகர் மாநகராட்சி பூங்கா கிளை அதன் அமைப்பாளர் திரு விஜயகுமார் அவர்களின் பொறுப்பில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 7 மணி முதல் 9 மணி வரையும் சிறப்புடன் 50 வாரத்திற்கும் மேலாக நடத்தி வருகின்றனர். 10வது அரங்கமாக புத்தகரம் பூங்காவில் அதன் அமைப்பாளர் திரு அழகுமாலை அவர்களின் பொறுப்பில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் 9 மணி வரையும் சிறப்புடன் 25 வாரத்திற்கும் மேலாக நடத்தி வருகின்றனர். 11வது அரங்கமாக அம்பத்தூரில் அதன் அமைப்பாளர் திரு நெடுமாறன் அவர்களின் பொறுப்பில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 6 மணி வரையும் சிறப்புடன் 10 வாரத்திற்கும் மேலாக நடத்தி வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் திருவிக்காவின் பிறந்த நாளை இவ்வமைப்பு சிறப்புடன் கொண்டாடி வருகிறது. அதில் பொதுநல ஈடுபாடு மிக்க ஒரு உறுப்பினருக்கு தமிழ் பெரியார் திருவிக்க விருது வழங்கப்படுகிறது. மேலும் அவ்வப்போது ஏழை மாணவர்களுக்கு பள்ளி கட்டண உதவித்தொகையும் வழங்குகிறது. இப்பயிலரங்கத்தின் சார்பில் பூங்காவில் பூத்திட்ட புத்தாக்க சிந்தனைகள் என்ற நூல் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு தனி மனிதனை சமூக அக்கறை உள்ளவனாக உருவாக்கி சமூகத்திற்கு வழங்குகிற அற்புதமான பணியினை செய்கின்றது. ஒரு திறந்தவெளி மைதானத்தில் ஒரு பைசா கூட வசூலிக்காமல் 5 ஆண்டு காலமாக இப்பணி தொடர்ந்து நடக்கிறது என்றாலே இதன் வலிமை புரியும். கையில் விஷ பாட்டிலை வாங்கி கொண்டு சாகப்போனவன் இப்பயிலரங்கத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததன் விளைவாக தன் தற்கொலை எண்ணத்தையே மாற்றிக்கொண்டு விட்டார் என்றால் இப்பயிலரங்கத்தின் வல்லமையை பாருங்கள். சுருங்கச் சொன்னால் இப்பயிலரங்கம் இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டி, இல்லத்தரசிகளுக்கு நல்ல பொழுதுபோக்கு, குழந்தைகளுக்கு ஒரு அன்பு திடல், மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி களம், முதியோர்களுக்கு தாங்கள் கடந்து வந்த பாதையை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் அன்பு மையம், நண்பர்களுக்கு கருத்து பரிமாற்ற மன்றம். மொத்தத்தில் திருவிக்க பேச்சு பயிலரங்கம் ஒரு தகவல் களஞ்சியம்.